வெளியே நிற்கிறேன். கேட்டு வந்தா உள்ள வாங்க. சார் சார் ஹலோ ஹலோ மச்சான், நான் அந்த கொள்ள தாண்டா வந்தேன். ஆனால் எனக்கு முன்னாடி இன்னொருத்தவனை கொண்டு இருக்கானா. அவன் பார்க்க என்ன மாதிரி தாண்டா இருக்கான். இந்த வீட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். எந்த ஒரு காரணத்தினாலும் இந்த வீடு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து சேர்கிறதுக்கான காரணம் என்ன? எந்த ஒரு விஷயம் உங்களை இந்த வீட்டுக்கு வர வச்சுது? இந்த வீட்டை 1980 ஒரு ஆள் பார்த்துக்கிட்டாரு, 2000 இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டாரு. இப்போது இந்த வீட்டை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டை பற்றின வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு சவத்துக்கு பின்ன என்னென்ன விஷயங்கள் மறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் ஃபேமிலி முதல் நாள் இந்த வீட்டுக்கு வரும்போது பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறமா நான் அவங்கள பேர் சொல்லி கூப்பிட்றேன். அவங்களாம் என்னை தேடி வருவாங்க. அவங்கள நான் எடுத்துப்பேன். நான் யாருன்னு கேட்குறீங்களா? இந்த வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டு வராங்க. அதில் ஒரு ஆளாக இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஜன்னல் திறந்து பார்க்கும்போது அதில் தெரிகிற முகம் என்னோடதாக இருக்கலாம். வெல்கம் டு மை பேரடைஸ். இனிமே உன் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நான் முடிவு பண்ணதை மட்டும்தான் இருக்கும்.
ஹலோ விஜய், எங்கே இந்த கால் எடுக்காமல் விட்டுருவியோன்னு பயந்துட்டேன். யார் நீங்கள்? யார்? அது முக்கியம் இல்லை விஜய். இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ உன் வீட்டுக்கு வெளியே ஒரு கொலைகாரன் இருக்கான். நீ இந்த வீட்டை விட்டு போன அடுத்த நிமிஷமே அவனை ஃபாலோ பண்ணி வந்து கொண்டுருவான். என்ன விளையாடுறீங்களா? ஓகே ஓகே, உனக்கு புரிய வைக்க எனக்கு டைம் இல்லை. ஓகே, நம்மளோட சின்ன வயசில் அப்பா நமக்கு ஒரு குட்டி டாகி வாங்கி கொடுத்தாங்க. அது ஒரு நாள் நம்மளை தொலைச்சிட்டோன்னு அப்பா அம்மா கிட்ட சொன்னோம். அதை அவங்களும் நம்பிட்டாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டாகி வெறும் தொலைஞ்சி போல இறந்து போச்சுன்னு. இப்போ வாச்சு நான் நம்புறியா? அப்போ நான் தான் விஜய். பட் பட் இதெல்லாம் எப்படி நடக்குது? எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நான் சொல்கிறத மட்டும் கேளு. நான் உனக்கு முன்னாடி, அதாவது டைம், நான் உனக்கு 8 நிமிஷம் முன்னாடி இருக்கேன். உனக்கு இப்போ நடக்க போகிற எல்லாமே எனக்கு நடந்து முடிஞ்ச விஷயங்கள் தான். இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே போன அடுத்த நிமிஷம் அவன் உன்னை ஃபாலோ பண்ணி வந்து கொன்றுவான். இப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ண மாதிரி நீ உனக்கு 8 நிமிஷத்துக்கு பின்னாடி இருந்தவனுக்கு ஃபோன் பண்ணணும். கால் பண்ணி இப்போ நான் உனக்கு சொன்ன அதே இன்ஸ்ட்ரக்ஷன் அவன்கிட்ட சொல்லி அவனை காப்பாற்றணும். சப்போஸ் என்னால் அவனை காப்பாற்ற முடியலன்னு என்ன ஆகும்? இந்த உலகத்தில் நீயும் இருக்க மாட்ட, நானும் இருக்க மாட்டேன். என்ன சொல்கிற? நீ கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் தியரி பற்றி கேள்விப்பட்டது இல்லையா? இந்த தியரி படி ஒரு கிராண்ட் ஃபாதர், அவனோட பையன், இந்த 3ஆவது பையன் போய் அந்த கிராண்ட் ஃபாதரை கொண்டுட்டானா அப்போது அந்த ஃபாதரும் இருக்க மாட்டான், அந்த பையனும் இருக்க மாட்டான். அதே மாதிரி தான் இப்போ அவன் காப்பாற்றப்படலனா இங்கே நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். நான் உனக்கு 5 நிமிஷத்தில் கால் பண்ணுவேன். அதுக்குள்ளே வெளியேருந்து வரவன் கிட்டேருந்து அவனை காப்பாற்றிடு. ஹலோ 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 ஹலோ, யார் பேசுகிறது? யார்? இப்போ யாருங்கிறது தான் முக்கியம் இல்லை. எக்காந்து கொண்டு வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடாத. இந்த வீட்டுக்கு வந்து நான் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணமாக செத்து போகிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு நைட் நானும் சாக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். அவனால் காப்பாற்ற முடியலடா. அவன் நம்மளை கொல்ல தான் போகிறான். இன்னும் தப்பிக்க ஒரு வழி இல்லையா? ஒரே வழி தான் இருக்குது. அவன் நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவனை கொண்டுட்டா
ஹாய் விஜய். நீ யாரு? நான் யாரு? இப்போ இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் ஒரு காரணம்னு சொல்லலாம். இது ஒரு டைம் லூப் விஜய். இந்த டைம் லூப்பில் நடந்தது, நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சது எல்லாமே இடம்பெறும். இந்த லூப்பில் இருந்து ஒரு ஆளால் மட்டும்தான் வெளியே போக முடியும். இவன் ஒரு சுயநலவாதிடா, வெளியே போகணும்னு ஆசைப்பட்டான். இப்போ என் கால் அடியில் கிடக்கிறான்டா. எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. எனக்கு ஃபஸ்ட்டு புரியல விஜய். அப்புறமா டைம் மூவ் ஆக ஆக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ உங்கள் வீட்டில் வாட்ச் செக் பண்ணியிருக்கியா? அது எப்பவுமே 12 மணியை தாண்டவே தாண்டா. ஏன்னா இந்த டைம் லூப் 11:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ள தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் நடக்கலை. இந்த வீட்டுக்கு பைக்கில் வந்ததுலேருந்து இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு 18,000 வாட்டி ரிப்பீட்டடாக நடந்திருக்கு. இந்த லூப் ஒவ்வொரு வாட்டியும் பிரேக் ஆகும்போது ஒன்றை மாதிரி ஒரு புது கேரக்டர் உருவாகிட்டே இருக்கான். இந்த உலகத்தில் எனக்கு வாழணும் ஆசை இருக்காதா? இருந்து தப்பிக்க நினைக்கிறேன் நீயும் ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். உன்னை கொண்டுட்டு இந்த உலகத்தில் வாழ நினைக்கிறேன் நானும் ஒரு எக்ஸ்ட்ரீம் தான். The end is the beginning. The beginning is the end. Hi Vijay.